தங்கச்சி எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுல பாலக்காடு அப்படிங்கிற ஊர்ல இருந்து தான் தங்கச்சி வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கணுக்கால்ல வந்து 2லுமே வந்து நல்லா ஃப்ராக்சர் ஆகி போச்சுங்க. ஆமாங்க. டிபியா, ஃபிபுலா அப்படிங்கிற 2லுமே நல்லாவே ஃப்ராக்சர் ஆகி போச்சு. தங்கச்சி பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டில போய் தான் கீழ விழுந்துட்டாங்க. கீழ விழுந்ததுல தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2லுமே வந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சுங்க. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து தங்கச்சி வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மாவுக்கட்டு போட்டுட்டாங்க. மாவுக்கட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் 20 டேஸ் கழிச்சு தான் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஆனா எப்படின்னா, இந்த எலும்பு முறிவு ரெடி ஆகி போயிருமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நடக்க முடியாதுங்கிற மாரி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாங்க. ஒண்ணும் கவலைப்படாத தங்கச்சி, நீங்க வாங்க நம்ம வைத்தியசாலைக்கு நடக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சிய வர சொல்லியிருந்தோம். அதே மாரி தங்கச்சியும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கட்டு போட்டு தங்கச்சிக்கு நம்ம ஒரு சில எக்ஸர்சைஸ் எல்லாம் செய்ய சொல்லியிருந்தோம். அதே மாரி எக்ஸர்சைஸ் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. 2வது வீட்டுக்கு வந்ததுக்கு பார்த்தா நல்லாவே நடந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்ததுங்க. நாம கடைசி கட்டு போட்டு தங்கச்சிக்கு மறுபடியும் இன்னொரு சில எக்ஸர்சைஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்து, இங்கேருந்து நம்ம அனுப்பிச்சு வச்சுட்டோங்க வைத்தியசாலையிலேருந்து. நம்மளோட இளமுறை வைத்தியசாலையில அனைத்து எலும்புக்குமே நம்ம வைத்தியம் பார்க்குறேங்க. நான் மீண்டும் இன்னொரு ஷார்ட்ஸ்ல நான் உங்கள சந்திக்கிறேன்.